1989ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கிற பழங்குடி மக்கள் தலித்துகள் மீதான வன்கொடுமை எதிர்ப்பு சட்டம் இருக்கிறதே, சமமற்ற மக்களை சமமாக்கிற போராட்டத்திலே தான் அரசியல் சாசனம் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் என்ற இந்த காவி கார்ப்பரேட் டாக்ஸ் என்பது பாஜக அரசினுடைய பழங்குடி இன அழிப்பு போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்ற முழக்கத்தை வைத்து நடத்திக் கொண்டிருக்கிற இந்த அறிவார்ந்த கருத்தரங்கத்துக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற அருமை தோழர் குணசேகரன் அவர்களே, இங்கே மனித உரிமைக்காக அநீதி எங்கு நடந்தாலும், அடக்குமுறை நடந்தாலும் அந்த இடத்திலே களத்திலே நிற்கக்கூடிய உண்மையான மனித உரிமை போராளிகள் வந்திருக்கிறார்கள். இங்கே பதவி வந்தாலும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ஆட்சியாளரை ஆதரித்தாலும் ஆதரிக்காவிட்டாலும், அநீதி எங்கு நடக்கிறதோ அந்த அநீதியை எதிர்த்து போராடுகிற போது நீயும் நானும் தோழன் என்று சொன்னான் சேகுவாரா. அந்த வழிவந்திருக்கக்கூடிய தோழர்கள் தான் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். ஆகவே சோனிச் அவர்கள் பேசுகிற போது அவர் குறிப்பிட்டிருக்கிற உணர்ச்சிமயமான கருத்துக்கள், தமிழகத்திலே மேற்கு தொடர்ச்சி மலையிலே வீரப்படை பிடிக்கிறோம் என்ற பெயரில் மலை மக்களை எப்படி இருக்கக்கூடிய கூட்ட எதிரடிப்பட்டு நடத்திய வன்முறை பலாத்காரங்களை எல்லாம் நினைவுக்கு கொண்டு வந்தன. காடுகள், வளங்கள், பழங்குடிகள் என்பது யார் என்பதை பற்றி 1980ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்திலே கோதவர்மன் பேட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்ற வழக்கிலே தான் முதலாக உச்ச நீதிமன்றமே காடு வனம் என்றால் என்ன என்ற கேள்வியை கேட்டது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபாரஸ்ட் என்ற வார்த்தையை கேட்டார்கள். வனம் என்பது வெறும் அங்கு இருக்கிற மிருகங்கள், யானை, புலி, செடிகள், மரங்களை மட்டும் கொண்டிருப்பது அல்ல. அதோடு காலம் காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பழங்குடி மக்களும் காடுகளுக்கு சொந்தக்காரர்கள் சொல்லக்கூடிய முதல் தீர்ப்பு அப்போதுதான் வந்தது. ஃபாரஸ்ட் கன்வர்சேஷன் ஆக்ட் 1980ஆம் ஆண்டிலே. எனக்கு முன்னாலே பேசிய போது தொடர் சொன்னார்கள், இங்கே அரசியலமைப்பு சட்டத்தில் முகப்புறையில் சொல்லப்பட்டிருப்பது உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியே போ சொல்லி இருக்கின்றார். யார் உயர்ந்தவர்? அது மோடியா அல்லது ஜனாதிபதியா அல்லது உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி கேட்டால் உயர்ந்தது என்பது இறையாண்மை என்பது அரசியல் சாசனம் தான் என்பதை இன்றைக்கு ஏற்றிக்கொண்டிருக்கிற நாம், அதிலும் அரசியல் சாசனத்தின் முகப்புறையிலே we the people of India வார்த்தையை போட்டிருக்கிறோம். மக்கள் தான் இறையாண்மை மிக்கவர்களை தவிர எந்த தனிநபரும் அல்ல, ஆட்சியும் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த மக்கள் என்ற வார்த்தையிலே எல்லோரும் மக்களா? அதானிய மக்கள் தான், அம்பானிய மக்கள் தான். யார் அந்த மக்களிலே சமமற்று கிடக்கிறவர்கள், ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு கிடக்கிறவர்கள் என்று சொன்னால், சமமற்று கிடக்கிற மக்களிலே ஆதிவாசிகள், பழங்குடிகள், தலித்துகள், பெண்கள், உழைக்கிற மக்கள், குழந்தைகள், சிறுபான்மைகள், இவர்கள் தான் சமமற்று கிடப்பவர்களாக இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சமமற்ற மக்களை சமமாக்கிற போராட்டத்திலே தான் அரசியல் சாசனம் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் என்ற முறையிலே சட்டத்தை நாம் கொண்டு வருகின்றோம். 1989ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கிற பழங்குடி மக்கள், தலித்துகள் மீதான வன்கொடுமை எதிர்ப்பு சட்டம் இருக்கிறதே, அந்த சட்டத்தை முறையாக அமல்படுத்தினால் அமித்ஷாவும் மோடியும் சிறைக்கு அனுப்பப்படும் என்பதை இடத்திலே பதிவு செய்கின்றேன். ஒரு பழங்குடி, ஒரு தலித் தன்னை ஒடுக்குகிற போது, தன் மக்கள் கொடுமைப்படுத்துகிற போது ஆயுதம் வைத்துக் கொள்ள சொல்கிறது சட்டம் தெரியுமா? ஆயுதம் வைத்துக் கொள்ள சொல்கிறது. ஆகவே பஸ்தரிலும் சத்தீஸ்கரிலும் ஜார்க்கண்டிலும் மக்கள் தூக்குகிற ஆயுதம் காடுகளை காப்பதற்காகவே தவிர அது யார் எதிர்ப்பதற்காக அல்ல. ஆகவே பயங்கரமாக நான் அறிவிக்கின்றேன், அந்த பழங்குடி மக்கள் அந்த சட்டத்தை கொண்டு வருகிற போது முகப்புரை சொல்கின்றால் ஆப்ஜெக்ட் என்று சொல்லுவார்கள். எப்பொழுதுமே ஒரு சட்டத்திற்கு முன்பாக எதற்காக வருகிறது சொல்லுவார்கள்.
the historical injustice perpetrated upon the tribal என்ற வார்த்தையை போடுகிறார்கள். காலம் காலமாய் இழைக்கப்பட்டிருக்கிற அநீதிக்கு எதிராகத்தான் அந்த சட்டம் வந்திருக்கிறது. ஆனால் அந்த சட்டம் ஏற்கனவே தான் இருக்கிறது என்று கேட்டால் அரசு வாடம் இருக்கிறது, ஆட்சியாளர்கள் மாறுவார்கள், ஆனால் அரசு எந்திரம் எப்பொழுதும் அப்போதே தான் இருக்கும். 1962ஆம் ஆண்டு கேரளாத் வழக்கில் சொன்னார்கள், அரசாங்கம் என்பது வேறு, அரசு என்பது வேறு. அரசாங்கம் 5 ஆண்டுக்கு ஒரு முறை மாறி போகும், ஆனால் அரசு எந்திரம் என்பது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒன்று. அந்த அரசு எந்திரம் தான் என்றைக்கு வேற்றுமை வர்க்கம் உடைமையாளன் ஒடுக்கப்பட்டு வந்த வர்க்கம் தோடியதோ சொத்துரிமை காப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற அரசு எந்திரம் தான் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, யாரு ஆட்சி இருந்தாலும். ஆகவே ஒடுக்குமுறை கருவியான அரசாங்கம் இருக்கிற வரை அது நிச்சயமாக மக்களுக்கு எதிராகத்தான் இருக்கும். ஆகவே ஒரு பக்கத்திலே போராடி போராடி சட்டத்தை நாம் பெறுகின்றோம். ஆனால் சட்டங்கள் ஏற்கனவே இன்றைக்கு இருக்கின்றன, அவைகளை அமல்படுத்துகிற போதுதான் இருக்கிற பிரச்சனை பார்க்கின்றோம். சமந்தா வழக்கிலே மிக தெளிவாக சொன்ன உச்சநீதிமன்றம், வனங்கள் காடுகள் மக்களுக்கு சொந்தமான, அந்த மக்களுக்கு சொந்தமானது. ஆகவே அந்த காடுகளுக்குரிய வனங்களை மக்களை கேட்காமல் தொடுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று உச்சநீதிமன்றமே அறிவித்தது. அதை காப்பதற்கு தானே சாம்சாமி போராடினார். சாம்சாமி போராட்டுவதற்காக பீமா கோரியானுக்கு போய் பார்க்காதவர் அவரை கொண்டு போய் சிறைகளை அடைத்து சிரிஞ்சு கூட கொடுக்காமல் அந்த மா மனிதனை, 80 வயதான ஒரு மா மனிதனை நிறுவன கொலை செய்தார்களே, அதையும் மக்கள் பார்க்கிறார்கள். அது ஒரு அரசு பயங்கரவாதம், அது ஒரு பாசிசம் இன்றைக்கு. ஆகவே அது மட்டுமா, நான் இங்க சொல்ல முடியும், இங்கே ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சி மோடியும் அமித்ஷாவும் யார்? 2000 இஸ்லாமிய பெருமக்களை கொண்டு குவித்திருக்கிற, இனப்படுகொலை செய்திருக்கிற தேச துரோகிகள் தான் ஆட்சி படத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆகவே நான் பயங்கரமாக இங்கே சொல்லுவேன், யார் தேச விரோதி? தேசம் என்று உண்டாகிவிட்டதா? தேசம் என்பது உருவாக வேண்டும் என்று சொன்னார் அம்பேத்கர். இந்தியா ஒரு நாடு அல்ல, இது ஒரு துணை கட்டம். இது இங்க இருக்கிற வேற்றுமையை கலைந்து வேற்றுமையில் ஒற்றுமை உருவாகும் என்று சொன்னால் இங்க இருக்கிற அனைத்து மக்களுக்கும் சமாதத்து கிடைக்க வேண்டும். மொழி, வரலாறு, இலக்கியம், எனது மொழி, எனது தேசம், இறையாண்மை வேண்டும். இவைகளை எல்லாம் சரியாக பெறப்படாதான் தமிழ்நாடு இன்றைக்கு போராடுகிறது. அந்த போராட்டத்திலே நாம் தொழில்நுட்போம். அதே சமயத்தில் அடக்குமுறை என்று சொன்னால் அதனையும் எதிர்ப்போம் என்பதைத்தான் இன்றைக்கு அருமை தோழர் வேல்முருகன் போன்றிருக்கிறவர்கள் மிக துணிச்சலாக தமிழ்நாட்டில் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறார். அவர்களோடு நாம் நிற்போம். ஆனால் இந்த மக்கள், உழைக்கிற மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் காக்கப்படுகிறார்களோ அங்கே என் குரல் ஒழிக்க விடுகிறாரே. ஆகவேதான் ஒன்று கூடி நாம் இன்றைக்கு இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் ஒரு அற்புதமான விஷயம் என்று சொன்னால், சத்தீஸ்கர் இருக்கிற ஒரு இனப்படுகொலைக்கு ஒன்றாக இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் இணைந்திருப்பதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய விஷயம். நான் தமிழர்களை பார்த்து கேட்கின்றேன், உங்கள் குரல் இதற்கு முடிக்க வேண்டும், அப்போதுதான் இந்தியாவுக்கு தமிழ்நாடு வழிகாட்டும் என்று இந்த இடத்திலே மேடையில் பயங்கரமான உரைக்கின்றேன். நாங்கள் போராடுவோம். ஒரு தலித் பாடுபடுகிற போது அங்கே நான் நிற்பேன். அது வடகடாக இருக்கட்டும் அல்லது வேங்கவேராக இருக்கட்டும், எங்கெல்லாம் உழைக்கிற மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கே நிற்போம். அதே சமயத்திலே பாசிசத்துக்கு எதிராக நிற்கிற போது உங்களோடு நாம் நிற்போம். ஆகவேதான் வேண்டுகோள் விடுக்கின்றேன், தமிழக அரசாங்கத்தை பார்த்து கேட்கின்றேன். இன்றைக்கு தமிழக முதல்வர்கள் தமிழ்நாடு போராடும் வெல்லும் என்கிறார். இந்த போராட்டத்திலே இந்த பழங்குடி மக்கள் நடத்திருக்கிற கொடுமையை பாருங்கள். இந்த கொடுமைக்கு எதிராக நீங்கள் நின்றால் இந்தியாவிற்கு வழிகாட்டத்திலாக மாறும் என்பதை இடத்தை பதிவு வைக்கின்றேன். ஆகவேதான் இந்த இயக்கம் இன்றைக்கு தெருக்கு தெருக்களாக அறிவை தொடர் பரவதை போன்றிருக்கிறவர்கள் தெருக்கு தெருவாக, பேருந்து பேருந்தாக, வீதி வீதியாக அந்த அமைப்பை சார்ந்திருக்கிறார்கள். இந்த உண்மை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் நடத்தி கொண்டிருக்கிற போராட்டம் ஏதோ மாவோயிஸ்ட் அல்ல. யாரெல்லாம் மாவோயிஸ்ட்? கோகுல்ராஜ் கேஸ்ல வழக்கில் வெற்றி பெறோம். அதை போய் ஒருத்தர் போய் கேட்கிறாரு, பாப்பா மோகன் ஒரு அர்பன் நக்சல். நான் பயங்கரமாக அறிவிக்கின்றேன், நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தாலும் கூட நான் அர்பன் நக்சல் தான். இந்த பஸ்தார் மக்களுக்காக போராடுகிற போது அந்த படைதான் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இருக்கிற பாசிசம்
ஜெர்மானிய பாசிசத்தை காட்டிலும் கொடியும் அது. ஜெர்மானிய பாசிசம் யூதர்களை கொன்று குவித்தது, இனப்படுகொலை செய்தது, ஜெனோசைட் செய்தான். ஆனால் இந்தியாவில் உருவாகி இருக்கிற பாசிசம் அது காவியும் கார்பரேட்டும் இணைந்திருக்கிற பாசிசம். அது வீட்டுக்குள்ளே புகுந்து போய் நான் சாப்பிடுகிற உணவை பார்க்கிறான், நான் போடுகிற துணியை பார்க்கிறான். ஆகவே இந்த காவி கார்பரேட் பாசிசம் என்பது ஜெர்மானிய பாசிசத்தை காட்டிலும் கொடிய ஒன்று. அதை எதிர்ப்பது என்பது அனைத்து மக்களின் கடமை. அந்த அடிப்படையை தான் இன்று அங்கு ஒன்று கூடி இருக்கின்றோம். நீ கருத்தை தெரிவித்தால் நரேந்திர வாஞ்சிராவை, கல்புருக்கியை, கௌரி லங்கேஷை சுட்டுக் கொள்ளுவாய். மறுபக்கத்திலே பீமான் கொரியான் போன்ற வழக்கு, மறுபக்கத்திலே ஒரு துப்பாக்கி, ஒரு சாதாரண கைத்தடி கூட கிடையாது. பீமா கொரியான் வழக்குல யாரிடமே கிடையாது. அந்த 17 பேரும் யார்? அறிவுஜீவிகள், ஆற்றல் மிக்கவர்கள், இந்த இந்தியா போராடக்கூடிய மிகப்பெரிய அறிவுஜீவிகள். அத்தனை பேரையும் வெறும் ஒரு லேப்டாப்பை வைத்துக் கொண்டு நம்முடைய சாமி பலமுறை கொடுத்து விட்டார், அத்தனையும் கொடுத்து விட்டார். ஆனால் அவர்களை 3 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் இன்றைக்கு சிறைக்கூடத்திலே வாட்டி வைத்திருக்கிறார். இன்றைக்கு எங்கே அறிவுஜீவிகள் இருக்கிறார்களோ அவர்கள்தான் சமூகத்தினுடைய முன்னோடியாக இருக்கக்கூடியவர்களாகவேதான் அங்கே கை வைக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதேதான் தமிழகத்திலே நல்லவேளை தமிழ்நாடு எடுத்து மாறுபட்டிருக்கிறது. ஆகவே சோனிஸ் அவர்கள் பேசுகிற போது அந்த சொன்ன உணர்ச்சி மயக்கப்படலாம் நாம் பார்க்கிறோம். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வழிகாட்டுதலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று என்கவுண்டர், மோதல் சாவு என்று சொன்னாலே முதலிலே எவன் சுட்டானோ அவன் மீது எஃப்ஐஆர் போட வேண்டும் என்பதுதான் சட்டம். முதல்ல வந்து நீ சுட்டாங்கிற அது 302 ஹல்பபிள் ஹோமிசைட் அமௌண்ட் டு மர்டரா நாட் அமௌண்ட் டு மர்டர் என்பதை நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டும். ஆகவே சுட்டத்தை நியாயப்படுத்தக்கூடிய அமித்ஷா மீது, மோடி மீது தான் வழக்கு பதிவு இருக்க வேண்டும். இன்றைக்கு நாங்க போராடுவோம், தமிழ்நாடு போராடுவோம். தமிழ்நாட்டில் வந்து வீரப்பன் மீது போடப்பட்டிருக்கிற ஒரு வழக்கில் கூட நாங்கள் தோற்கவில்லை, தோடுகளை அத்தனை பேரையும் விலை கொண்டு வந்தோம். ராஜ்குமார் உட்பட சொல்றோம், ராஜ்குமார் கடத்தல் உட்பட நாம் இன்றைக்கு சொல்கிறோம். இந்த படை உருவாக்கி இருக்கிற இந்த கருத்து ஒற்றுமை இது இன்றைக்கு ஒரு பௌதிக சக்தியாக மாற வேண்டும். தமிழ்நாட்டிலிருந்து பரவி பாசிசத்தை வீழ்த்துவோம் என்று சொன்னால் உங்களுக்கு ஆதரவு இங்கிருந்து வர வேண்டும், இந்த மக்களிடத்தில் வர வேண்டும். டிமிட்ரோ முழங்கினானே, ஐக்கியம் தந்திரத்தை சொன்னாரே, ரீஸ்டோ கட்டணத்தின் மீது தீ வைத்த பின்னால், அவன் மீது வழக்கு போட்ட பின்னால் ஜெர்மனியை கற்று ஜெர்மானிய நிமிடத்தில் நின்று பாசிசத்தை வீழ்த்திய பெருமை டிமிட்ரோவுக்கு உண்டு. அந்த படைதான் பாசிசத்தை வீழ்த்தியது. அதை போன்ற ஒற்றுமையை இங்கே கட்டுகிற போதுதான் அது உருவாக்கப்பட்ட முறையிலே தோழர்களுடைய அந்த உண்மையான போருக்காக நாம் நிற்போம். அவருடைய போர் என்பது காடுகளுக்கான போர். ஒரு பழங்குடிக்கும் விவசாயிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? பழங்குடி கேட்கிற உரிமை என்பது தனக்கான உரிமை அல்ல. காடு அவன் 5 ஏக்கரா கொடுத்த சொன்னால் அங்கே 50 மரம் வைப்பான். மரம் அவனுக்கு சாமி, யானை அவனுக்கு சாமி. ஆகவே காடும் வளமும் பழங்குடியும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஒரு நாட்டிலே 33 விழுக்காடு வனம் இருக்க வேண்டுமென்கிறார்கள். வனம் காப்பாற்றப்படும் என்று சொன்னால் வனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய உரிமையை, அவருடைய வளங்களை காப்பது என்பது ஒவ்வொரு இந்தியவர்களுடைய கடமையாகும். அந்த போராட்டத்திலே தான் நடந்து கொண்டிருக்கிற போராட்டம். அது மாவோயிஸ்ட் போராட்டம் அல்ல, அரசியல் சாசனத்தை காக்கிற போராட்டம், இந்தியாவை காக்கிற போராட்டம். அந்த போராட்டத்திலே ஒன்று சேருவோம் சொல்லிக்கொண்டு